Short note on electrochemical principle of metallurgy. Okay. Electrochemical principle of metallurgy அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு மெட்டாலிக் ஆக்சைட்லேருந்து மெட்டலை நம்ம பிரித்து எடுக்கிறோம். அப்போ ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் ஃப்ரம் மெட்டல் இஸ் கால்ட் அஸ் வாட் ரிடக்ஷன். சரியா? ஸோ இங்கே இந்த ரிடக்ஷனுக்கு நம்ம ஒரு மெட்டலையோ அல்லது நான் மெட்டலையோ யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மோர் ரியாக்டிவ் மெட்டல்ஸை நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு லெஸ் ரியாக்டிவ் மெட்டலை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ த லெஸ் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் என்ன செய்யும், cannot be used as a reducing agent for this more reactive metals. ஓகேவா? ஏன் இதால் லெஸ் ரியாக்டிவ் மெட்டலால் மோர் ரியாக்டிவ் மெட்டலை ரெடியூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் அதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. அதாவது ரிடக்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக ஆட் பண்ணுற அந்த மெட்டலோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த மோர் ரியாக்டிவ் எலிமெண்ட்டை என்ன செய்ய முடியாது, ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஆன் திஸ் பேசிஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, some of the more reactive metals like sodium, potassium, இந்த மாதிரிப்பட்ட மோர் ரியாக்டிவ் மெட்டல்ஸோட ஆக்சைட்லேருந்து அந்த மெட்டல்ஸை நம்ம பிரித்து எடுக்கிறதுக்கு இந்த எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபிள் அதை அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த ரிடக்ஷன் ஆஃப் ஆக்சைட்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் such as sodium, potassium by carbon is thermodynamically not feasible. So in this such metals are reduced from their oxide by using electrochemical method. சரிங்களா? ஸோ அந்த டெக்னிக்கில் என்ன செய்கிறாங்கன்னா, மோர் ரியாக்டிவ் மெட்டல்ஸை ஃபியூஸ்டு ஃபார்மில் எடுக்கிறாங்க. ஃபியூஸ்டு ஃபார்ம்னா மோல்டன் ஸ்டேஜ் ஆர் சொல்யூஷன் ஸ்டேஜில் எடுத்து அந்த மெட்டல் அயானை என்ன செய்கிறாங்க, ரெடியூஸ் பண்ணுறாங்க வித் சம் சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜெண்ட் ஆட் பண்ணியோ அல்லது சம் எலக்ட்ராலிசிஸ் மெத்தட்லேயோ என்ன செய்கிறாங்க, இதை ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இந்த எலக்ட்ராலிசிஸ்க்கு பேசிக்காக இருக்கிறது அப்படி என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, பேசிக்கான ஒரு ரெக்குவயர்மெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. ஸோ இந்த கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சிங் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ஃபார் த ரிடக்ஷன் ப்ராசஸ்ஸு எப்படி டினோட் பண்ணுறோம். கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜினா டெல்டா ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்எஃப் இ நாட். ஓகே. என்னன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் involved in the reduction reaction, F is a Faraday, E naught is the electrode potential for the reduction complex. So the Gibbs free energy பாருங்க, delta G naught is equal to minus NFE. So the ஒரு ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இந்த டெல்டா ஜியோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா நெகட்டிவாக இருந்தால் தான் அந்த ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இது நெகட்டிவாக வரணும், டெல்டா ஜி நெகட்டிவாக வரணும்னா இந்த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் மேக்ஸிமமாக இருக்கணும். ஸோ அந்த ரெடாக்ஸ் கப்பிளோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை மேக்ஸிமமாக அட்ஜஸ்ட் பண்ணும்போது கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி நெகட்டிவ் ஆக்குறாங்க. ஓகே. ஸோ நெகட்டிவ் ஆகிட்டு என்ன செய்கிறாங்க, இந்த ரியாக்ஷனை கேரி அவுட் பண்ணும்போது இந்த மோர் ரியாக்டிவ் மெட்டல்ஸை கண்டிப்பாக என்ன செய்ய முடியும், ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சில்வர் சால்ட். ஓகே. சில்வர் சால்ட்டு லெஸ் ரியாக்டிவ். இப்போ இந்த சில்வர் சால்ட்டை நம்ம என்ன செய்கிறோம், சில்வராக மாற்றுறதுக்கு மோர் ரியாக்டிவ் தட் இஸ் காப்பர் ஆட் பண்ணுறாங்க. காப்பர் ஆட் பண்ணும்போது இந்த சில்வர் ப்ளஸ் அயான் என்ன ஆயிடுது, காப்பரை ஆக்சிடைஸ் பண்ணிடுது. காப்பர் 2+ ஆயிடுது, சில்வர் கெட்ஸு ரெடியூஸ்டு. ஸோ we get metallic silver. Likewise copper 2+ ion. ஸோ மோர் ரியாக்டிவ் என்ன, ஜிங்க் ஆட் பண்ணுறாங்க. சொல்யூஷனில் எடுக்கிறது லெஸ் ரியாக்டிவ், நம்ம ஆட் பண்ணக்கூடிய மெட்டல் என்னது, மோர் ரியாக்டிவ், தட் இஸ் ஜிங்க். ஸோ we get what, copper plus zinc 2+ ion. Understood?